வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இந்த மீன் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ அளவுக்கு கொடுவா மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வகை மீன் கிடைச்சாலும் செஞ்சுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இதில் 10 காஷ்மீரி வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, சின்னதாக இருந்தால் 10 பல் சேர்த்துக்கோங்க, 4-5 சின்ன வெங்காயம், 1 கப் துருவின தேங்காய், மிளகாய் வேக வச்ச அதே தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். இது ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் இன்னொரு கப் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு, உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளை போட்டுடலாம். குழம்புல மீன் முழுகிற மாதிரி ஒரு தரம் நல்லா கலந்து விடுவோம். அளவான தீயில் ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ரொம்ப சுலபமாக அருமையான சுவையில் மணக்க நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.